இனிமே 500 1000 ரூபாய்னு கொடுத்து பைக் சீட் கவர் எல்லாம் வாங்காதீங்க. இலவச வேஷ்டி போதும் பல வருடம் உழைக்கும். இன்றைய காலகட்டத்தில் பைக்குகளை மழை வெயில் தூசுகளில் இருந்து பாதுகாக்கும் கவர்களுக்கே நம்பிக்கை இல்லை. விலை கொடுத்து வாங்கும் கவர்களும் சில நாட்களில் கிழிந்து விடுவதோடு சில வாரங்களில் தண்ணீர் ஊறும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண குடும்பம் புதிய யோசனையுடன் தயாரித்த பைக் கவர் சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. ரேஷன் கடையில் இலவசமாக வழங்கப்படும் வெள்ளை வேஷ்டியை அவர்கள் முதலில் எடுத்துக் கொள்கிறார்கள். அதை பைக்கின் அளவுக்கு தைத்து வடிவமைத்து ஒரு முழுமையான கவராக மாற்றுகிறார்கள். இந்த வேஷ்டி வார்ட்ரூப் தன்மை இல்லாத ஒன்று என்பதால் வெறும் தைத்து விட்டால் போதாது. அதனால் இதற்கென்றே ஒரு தனித்த தயாரிப்பு நடைமுறை இருக்கிறது. வெளிப்படையாக கூறப்படாத சிறப்பு கலவையே இந்த கவரை வார்ட்ரூப் ஆக்கும் அதிசய சூத்திரம். இதில் முக்கியமாக டெர்மட்டிக் ஆயில் மற்றும் சிலிக்கான் கலவை ஆகிய இரண்டும் சேர்க்கப்படுகின்றன. இந்த கலவை துணிக்கு நீர் தடை, வலிமை மற்றும் மென்மை ஆகியவை வழங்குகின்றன. இவற்றால் அந்த துணி தண்ணீரை உறிஞ்சாமல் மேலே வழிய வைக்கும் தன்மை பெறுகிறது. துணியை முதலில் தைத்து தயார் செய்த பிறகு அந்த கலவையில் நன்கு ஊற வைத்து பின்னர் சுத்தமாக அலசி வெயிலில் காய வைக்கிறார்கள். அந்த துணி காய்ந்ததும் அது ஒரு வார்ட்ரூப் மெட்டீரியலாக மாறுகிறது. பின்னர் அந்த துணியை பைக்கிற்கு பொருத்துவதற்கு ஏற்ப வடிவமைத்தால் முழுமையான பாதுகாப்பு தரும் கவர் கிடைக்கிறது. இத்தகைய ஒரு கவர் வெறும் 50 ரூபாய் செலவிலேயே தயாரிக்கப்படுகிறது. ஆனால் அதன் பயன்கள் 1000 ரூபாய் மதிப்பிலான கவர்களுக்கு மேலாக இருக்கும் போல. மழை வந்தாலும் வெயில் வீசினாலும் பைக்கை முழுமையாக பாதுகாக்கும் இந்த கவர் சுயசார்பு வாழ்க்கையின் சிறந்த எடுத்துக்காட்டு. வீடு தேடி வரும் ரேஷன் வேஷ்டியை சும்மா மூளையில் போடுவதற்கு இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இலவச வேஷ்டி சேலையில பைக் கவர் தச்சு போட்டோம்னா மழை காலத்துல பைக்கே நனைஞ்சிரும். அதனால துணியில செஞ்ச இந்த பைக் கவரை கொஞ்சம் கூட தண்ணி கசியாத வாட்டர் ப்ரூஃப் கவரா எப்படி மாத்துறதுன்னு பாத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த இலவச வேஷ்டியில செஞ்ச பைக் கவர்ல தண்ணி ஊத்துனதும் உடனே கீழே போயிருது. இப்ப இத கொஞ்சம் கூட தண்ணி கசியாத வாட்டர் ப்ரூஃபா மாத்துறதுக்கு சாதாரணமா துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிடலாம். இப்ப தோச்ச இந்த துணியை நல்லா பிழிஞ்சு காய போட்டுடலாம். இப்ப இந்த துணி நல்லா காஞ்சிருச்சு. இனி இதை எடுத்துடலாம். அடுத்ததா 1 லிட்டர் அளவுக்கு டர்பன்டைன் ஆயில் வாங்கிருங்க. இது பாத்தீங்கன்னா பெயிண்ட் கடையில கிடைக்கும். இதை இந்த மாதிரி ஒரு டோப்ல எடுத்துடலாம். அடுத்ததா கிளவுஸ் போட்டுக்கிடுங்க. அதே மாதிரி கண்ணாடியும் மாஸ்கும் போட்டுக்கிடுங்க. அடுத்ததா சிலிக்கான் சீலன் வாங்கிருங்க. இந்த சிலிக்கான் சீலன் பாத்தீங்கன்னா நம்ம 260 ml வாங்கியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா சிலிக்கான்ல கிளியர்னு கேட்டு வாங்குங்க. இந்த சிலிக்கான் சீலன் பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் கிடைக்கும், ஹார்ட்வேர்ஸ் கடையிலயும் கிடைக்கும். இப்ப இதோட முன்பகுதியை கட் பண்ணிடலாம். அடுத்ததா உள்ள இருக்க சிலிக்கானை வெளியே எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப் ஒன்று எடுத்துக்கிடுங்க. அந்த பிளாஸ்டிக் பைப்பை எடுத்து பின்பகுதி வழியா அழுத்தினாலே ஈஸியா எல்லாம் வெளியே வந்துடும். அடுத்ததான் அந்த ரெண்டையும் சுத்தமான பிளாஸ்டிக் பைப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கணும். அடுத்தது அந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்து இதுல முக்கி இந்த துணி ஃபுல்லா அடிச்சிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்லைன்னு சொன்னீங்கன்னா கூட 1 லிட்டர் டர்பன்டைன் ஆயில நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சிருந்த சிலிக்கான் கலவையோட மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா அடர்த்தி குறைஞ்சு கொஞ்சமா தண்ணி மாதிரி இருக்குது. இந்த நிலையில இந்த துணியை ஃபுல்லாவே இதுல முக்கி எடுத்துடலாம். அதுவும் இதுல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துருங்க. ஒருவேளை துணி பெருசா இருந்துச்சுன்னா டர்பன்டைன் ஆயிலும் சிலிக்கானும் தேவைக்கேற்ப அதிகப்படுத்தணும். இப்ப பாருங்க, துணியோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இனி இதை ஒன்றோடொன்று ஒட்டாதவாறு இந்த மாதிரி காய போட்டுடலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 முக்கிலே கிளிப் வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டல. இப்ப கீழ்பகுதியில பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுக்கு ஒட்டாம ஒரு கூடார மாதிரி தொங்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் இது நல்லாவே காஞ்சிருச்சு. இனி இதை எடுத்துடலாம். இப்ப இந்த துணியில பாத்தீங்கன்னா டர்பன்டைன் ஆயிலும் சிலிக்கானும் சேர்ந்து ஒரு வாடை ஒண்ணு அடிக்கும். அந்த வாடையை போக்குறதுக்காக ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிடுங்க. அடுத்ததா துணிக்கு நறுமணம் வீசக்கூடிய கம்ஃபர்ட் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இப்ப இதை நல்லா கலக்கி இந்த துணியை உள்ள முக்கி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப இந்த துணியை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும் போது பாத்தீங்கன்னா முக்கு இருக்க பகுதியில இந்த மாதிரி தண்ணி கட்டி இருக்கும். அந்த தண்ணியை முழுமையாவே வெளியே எடுத்துருங்க. ஏன்னா இதை இப்ப வாட்டர் ப்ரூஃப் கவரா மாத்தினதுனால தண்ணி எதுவும் வெளியே போகாம இதுல கெட்டி இருக்கு. அதே மாதிரி இனி இதை பிழிய வேண்டாம். இந்த மாதிரி உதறினாலே தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும். அடுத்ததா இதோட மேல் பகுதியில சின்ன சின்ன துளிகளா அங்கங்க இருக்கும். அதனால இத மறுபடியும் ஒரு நேரம் காய போட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃப் கவர் ரெடி ஆயிருச்சு. இனி இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாத்துடலாம். இப்ப பாருங்க, இதுல தண்ணி ஊத்துறேன். என்ன நடக்கு நீங்களே பாருங்க. இப்ப 2 கப் தண்ணி ஊத்தியுமே கொஞ்சம் கூட தண்ணி கீழே போகல. இப்ப பைக்ல இந்த கவர் வச்சு மூடி இருக்கோம். இப்ப மேல தண்ணி ஊத்தியும் பாத்துடலாம்.
இப்ப பாருங்க தண்ணி மேல கெட்டி தான் கிடக்கே தவிர கொஞ்சம் கூட தண்ணி கசியல. அதே மாதிரி நம்ம மேல ஊற்றின தண்ணி சின்ன சின்ன துளியா தான் படிஞ்சிருக்கே தவிர கொஞ்சம் கூட துணியால உரியப்படல. ஏன்னா அந்த துணியில இருந்த நுண் துளையில கூட நம்ம அப்ளை பண்ண சிலிக்கான் நுண் துளையை அடைச்சு ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ இந்த கவரை எடுத்து காமிக்கிறேன். நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இந்த பைக்ல படல.